வங்கதேச வன்முறை தொடர்பாக ஷேக் ஹசீனா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வங்கதேச வன்முறை தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் குற்றவாளி என்று தற்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. வங்கதேச வன்முறை தொடர்பாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்ற பரபரப்பு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. முன்னதாக தலைநகர் டாக்காவில் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர் குற்றவாளி என்ற தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறை தொடர்பான வழக்கில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஷேக் ஹசீனா மற்றும் உள்துறை அமைச்சர் 2 பேரும் இன்று அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தீர்ப்பு தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி என்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. வங்கதேச வன்முறை தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. வங்கதேச வன்முறை தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்ற தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறை தொடர்பான வழக்கில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. முன்னதாக இன்று தீர்ப்பு வெளியாகும் பட்சத்தில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அவாமி லீக் கட்சியினர் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்களிலும் கூட ஈடுபட்டு வந்தனர். இதனால் டாக்காவில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. 2024 நடந்த வன்முறையின் போது சுமார் 1400 பேர் கொலை செய்யப்பட்டதாகவும் 22,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்தார். தற்போது அந்த வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறை தொடர்பான வழக்கில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வன்முறையின் போது 1400 பேர் கொல்லப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தீர்ப்பின் முழு விவரம். வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது நடந்த வன்முறை, அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், பலருக்கு காயம், சொத்துக்கள் சேதம் போன்ற பல்வேறு அம்சங்களுக்கு ஷேக் ஹசீனா தான் பொறுப்பு எனவும் அவர் குற்றவாளி எனவும் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையிலே ஷேக் ஹசீனா கலந்து கொள்ளவில்லை. குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவர் அந்த சமயத்திலேயே வங்கதேசத்திலிருந்து தப்பி இந்தியாவில் புகலிடம் தேடி இங்கேதான் தங்கியிருக்கிறார். வங்கதேசத்திலே உயிருக்கு ஆபத்து என்பதால் அவர் அங்கு திரும்பவில்லை, இந்தியாவிலேயே தங்கியிருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் தான் அவர் மீதான விசாரணை நடைபெற்று இன்று அவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கணபதி, அதிகபட்ச தண்டனை கூட வழங்கப்படலாம் அப்படின்றது கூட சொல்லப்பட்டு வந்தது. மரண தண்டனையா கூட இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டு வந்தது. அந்த தீர்ப்பினுடைய முழு விவரம் வெளியாக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த தீர்ப்பினுடைய முழு விவரம் பின்னர் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்திலே ஷேக் ஹசீனா சார்பிலே மேல்முறையீடு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 1 மாதத்துக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என்பது நடைமுறை. அந்த நடைமுறை இந்த வழக்கிலே பின்பற்றப்படுமா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அப்போது நடந்தது அரசியல் ரீதியான புரட்சி, ஆட்சி மாற்றத்துக்காக போராட்டம் நடைபெற்றது. அதனால் வன்முறை வெடித்தது, எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அத்தகைய சூழ்நிலையிலே தற்போது ஷேக் ஹசீனா பிற குற்றவாளிகளுக்கு போல அதே நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்படுவாரா அல்லது வேறு மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுமா என்பது பின்னர் தெரிய வரும். கணபதி, இப்போ இந்தியாவில் ஷேக் ஹசீனா தஞ்சம் அடைஞ்சிருக்காரு, அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல ஏதேனும் அவருக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வங்கதேச அரசு அடுத்த கட்டமாக மீண்டும் வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே அவர் சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும், அவரை நாடு கடத்தி வங்கதேசத்துக்கு திரும்ப அனுப்ப வேண்டும் என அவர்கள் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கிறது.
இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசீனா மட்டுமல்ல, அப்போதைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரும் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருந்தாரு. அவர் தொடர்புடைய இந்த வழக்குல ஏதேனும் தீர்ப்பு வெளியாகி இருக்கா? நிச்சயமாக. அதாவது அந்த சமயத்திலே பொறுப்பாளர் அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவர் மீதும் பல்வேறு விதமான குற்றங்கள் சாட்டப்பட்டு தற்போது இந்த வழக்கிலே அனைவருமே குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலே பிரதான பொறுப்பு அப்போது அரசுக்கு தலைவராக இருந்த ஹசீனாவுக்கு தான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போதே வன்முறையில் ஷேக் ஹசீனா தாக்கப்படுவார், அவர் உயிருக்கு பாதிப்பு வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தால் அந்த சமயத்திலே அவர் இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு வங்கதேச ராணுவத்தில் உள்ளவர்களே உதவி செய்தார்கள். ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாகவே அவர் அங்கிருந்து தப்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ், கணபதி, இப்போ இந்த தீர்ப்பு வெளிவரத்துக்கு முன்னதே ஷேக் ஹசீனா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு, நான் மீண்டு வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ இது வந்து அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலையில தான் இருக்கா? அப்போ நிச்சயமாக. அதாவது இது அரசியல் ரீதியான வழக்கு என்பதால் வங்கதேச சட்டம், அதன் நடைமுறைகள் போன்ற பல்வேறு அம்சங்களுக்கு இடையே மிகவும் முக்கியமாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் அப்போது இத்தகைய போராட்டம் நடைபெற்றது. அதன்படியே ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டது. இடைக்கால அரசு தேர்தல் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறது. ஆகவே இப்போதுள்ள அரசு ஷேக் ஹசீனாவுக்கு எதிரானது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, தெளிவாக இருக்கிறது. ஆகவேதான் அவர் நான் வங்கதேசம் திரும்ப மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இந்தியாவிலே தங்கியிருக்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பத்திரமான நிலைப்பாடு ஏற்படும் சமயத்திலே தனது கட்சியும் அங்கு தேர்தலில் கலந்து கொண்டு போட்டியிடலாம் என்ற சூழல் ஏற்பட்டால் அங்கு திரும்பிச் செல்லலாம் என கருதுகிறார். எதிராக வன்முறை வெடிக்கும் என்ற அச்சம் இருப்பதால் அவர் இந்தியாவிலே தங்கியிருக்கிறார். அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு விவரம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.